இந்த பெண்ணுக்கு ஒரு கை முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் காடில் மரம் வெட்டிக் கொண்டிருந்த போது பெரிய மரம் ஒன்று விழுந்து அந்த பெண்ணின் கையை நசுக்கிவிட்டது. அவளுடைய கணவன் எவ்வளவோ முயன்றும் அந்த மரத்தை தூக்க முடியவில்லை. அவளுடைய உயிரை காப்பாற்ற வேறு வழியில்லாமல் கோடாரியால் அவளுடைய கையை வெட்ட வேண்டிய நிலை வந்தது. அதற்கு பிறகு தன் வெட்டப்பட்ட கையை பார்த்து அந்த பெண் தினமும் மனமுடைந்து வருந்திக் கொண்டே இருந்தாள். அதை பார்த்து அவளுடைய கணவன் அவளுக்காக ஒரு செயற்கை கை செய்து கொடுத்தான். ஆனா அந்த பெண் எனக்கு தங்கக்கை தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். சில நாட்களுக்கு பிறகு அவளுக்காக ஒரு தங்கக்கையை அவன் செய்து கொடுத்தான். ஆனா அந்த தங்கக்கை அவளுடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் அவளுடைய உடம்பு மெதுவாக தொற்று பிடித்து சில நாட்களில் அவள் இறந்து போனாள். சாகும் முன் என் உடலை இந்த தங்கக்கையோடே புதையுங்கள் என்று கணவனிடம் வாக்கு வாங்கினாள். அவனும் அவள் சொன்னபடியே செய்தான். சில வருடங்கள் கழித்து அவன் மிகவும் ஏழையாகி போனான். சாப்பிடக்கூட பணம் இல்லாத நிலை வந்தது. அதனால் ஒரு இரவு அவன் தன் மனைவியின் கல்லறைக்கு போய் புதைத்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தான். தங்கக்கையை எடுத்த அந்த நொடியில் அவன் மனைவியின் கண்கள் திடீரென்று திறந்தது. ஆனால் அதை அவன் கவனிக்காமல் தங்கக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். அன்று இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் மனைவி அவன் முன் நின்றாள். தன் தங்கக்கையை திரும்ப வாங்க வந்திருந்தாள். பயந்து போன அவன் உடனே அந்த தங்கக்கையை அவளிடம் கொடுத்தான். ஆனா தன் கையை திரும்ப பெற்ற உடனே அவனை கொன்றுவிட்டாள்.